டிடிவி நேயர்களுக்கு வணக்கம். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புல உங்களை சந்திக்கிறேன். கோட்டையை பிடிக்க போவது யார் நிகழ்ச்சியில மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியாக பார்த்துட்டு வரோம் மாவட்ட வாரியாக. அந்த வகையில் சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேட்டூர் சட்டமன்ற தொகுதியை தான் பார்த்தோம். 2021 இங்கே பாமக சார்பாக சதாசிவம் வெற்றி பெற்றிருக்கிறார். ஒரு தின் மார்ஜின் 656 வாக்குகள் வித்தியாசத்தெலாம் வின் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறத பார்க்குறோம். 76% அப்பொழுது வாக்குப்பதிவு நடந்தது. இப்பொழுது 88.96%, கிட்டத்தட்ட 10%க்கு மேலே இங்கே வாக்குப்பதிவு நடந்திருக்குது. இந்த முறை ஜி வெங்கடாசலம் அப்படிங்கிற ஒரு அதிமுக சார்பாக, சென்ற முறை பாமகனா இந்த முறை அதிமுகவே போட்டி போடுகிறது. மிதுன் சக்கரவர்த்தி திமுக சார்பாகவும், வித்யா வீரப்பன், சந்தனக்கடத்தல் வீரப்பன் அவருடைய மகள் வித்யா வீரப்பன் அவங்க நாம் தமிழர் கட்சியின் சார்பாகவும், கே செல்வம் தாவேகா கட்சியின் சார்பாகவும் போட்டியிடுறாங்க. நம்மளுடைய முதற்கட்ட கள ஆய்வில் வெங்கடாச்சலம் அவர்களுக்கு ஒரு இழுபறி இருக்குது அப்படின்னு சொன்னோம். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எல்லாம் பிரச்சாரம் பண்ணார். அவர் பிரச்சாரம் பண்ணுறப்ப வித்யா வீரப்பன் எனக்கு வெளியில் போகிறதுக்கே இடம் விட மாட்டேங்கிறான், அவங்க ஒரு தர்ணா போராட்டம்லாம் பண்ணி ஒரு சீன்லாம் கிரியேட் பண்ணாங்கங்கிறதெல்லாம் பார்த்தோம் தேர்தல் பிரச்சாரத்தில். ஸோ பாமகவும் அதிமுகவுக்கு இந்த தொகுதியை கொடுத்துருந்தா கூட பாமகவுடைய அன்புமணி மிகப்பெரிய அளவில் பிரச்சாரம் பண்ணதெல்லாம் பார்க்குறோம். களம் யாருக்கு சாதகமாக இருக்குன்னு நம்ம கேட்டு தெரிந்து கொள்வோம். வணக்கம். வணக்கம் சார். முதற்கட்டத்தில் வெங்கடாச்சலத்துக்கு இழுபறி, நீங்கள் இப்பொழுதும் இழுபறியா இல்லை எளிதாக வெற்றி பெற்று விடுவாரா? எளிதாக வெற்றிங்கிறது எளிதான வெற்றி கிடையாது, போராட்டமான வெற்றி தான் மேட்டூர் தொகுதியை பொறுத்த வரையில. இதுல பாத்தீங்கன்னா வெங்கடாசலம் ஓட்டுக்கு 1000 ரூபாயும், திமுக மிதுன் சக்கரவர்த்தி 2000 ரூபாயும் வாக்குக்கு கொடுத்துருக்குறாங்க. ஒரு வாக்குக்கு 2000 ரூபாய் கொடுத்துருக்குறாங்க திமுக சார்பா மிதுன் சக்கரவர்த்தி. மற்றவங்க யாரும் காசு கொடுக்கல. இதுல பாத்தீங்கன்னா கொளத்தூர் பகுதியில இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நபர்கள் சிலிண்டருக்கு வாக்களிப்பாங்க அப்படி நம்பிக்கையில சிலிண்டருக்கு ஐயா பாமக சார்பா வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருந்தாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் வாக்குகள் போயிருக்கு. இருந்தாலும் முழுமையா பாமக வாக்கு அங்க போயிருச்சான்னு சொன்னா கட்டாயம் இல்லை. அதுல பாதிக்கு மேல டிவிகேவுக்கு வாக்குகள் வந்திருக்கு. கொஞ்சம் திமுகவுக்கு அந்த சைடு பலமா அந்த கொளத்தூர் பேரூராட்சி இந்த மாதிரி பகுதிகளில் திமுக குழுந்திருக்குது. அந்த மிதுன் சக்கரவர்த்திக்கு அங்க உள்ளூர் கொஞ்சம் அறிமுகம் உள்ளது. அதே மாதிரி மேட்டூர் நகராட்சி பொறுத்தவரையில அந்த எம்ப்ளாயிங்க அதிகமா அரசு ஊழியர்கள் வசிக்கக்கூடிய பகுதியா இருக்கிறதுனால முழுமையா திமுகவுக்கு வாக்கு போயிருக்கு. அங்க வயது வித்தியாசம் இல்லாத பெண்கள் டிவிகேவுக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க. பாமகவுக்கு சொற்பமான வாக்குகள் தான். அதுவும் சிலிண்டருக்கு பாதி, மீதி டிவிகேவுக்கு போயிடுச்சு. மேச்சேரி ஒன்றியத்தை பொறுத்த வரையில பாமகவுடைய கையை ஓங்கி இருக்கக்கூடிய பகுதி. அங்க 2000 ரூபாய் மிதுன் சக்கரவர்த்தி அங்க கொடுத்ததுனால அங்க கொஞ்சம் வாக்கு சிதறி இருக்குது. அது மறுக்க முடியாது. பெரிய அளவுல சிதறலைனாலும் சிதறி இருக்கு. ஆனா அதே சமயம் மிதுன் சக்கரவர்த்தி யாருன்னு அந்த தொகுதியில அந்த ஒன்றியத்துல பெரிய அளவுல பரிச்சயம் இல்லாத ஒரு நபர். வெங்கடாச்சலம் ஏற்கனவே அந்த பகுதியில களமாடி இருக்கிறதுனால அவரு அதிகப்படியான அவங்களுக்கு தெரிந்த நபர்களா இருந்தாங்க. அதனால அவன் போட்டி கடுமையான போட்டி தான். இருந்தாலும் வெங்கடாச்சலமே வெற்றி வாய்ப்பு அதிகப்படியுமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே சென்ற தேர்தல் போலவே 5000க்குள்ளாரதான் அந்த வெற்றி வாய்ப்பு இருக்கும். அது நம்பர் கரெக்டா யூகம் பண்ண முடியல அப்படிங்கறதுதான் ஒரு நிலைமை. அதே சமயம் அவங்க கட்டாயமா ரெட்டல ஜெயிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு ஏடிஎம்கே. இப்போ நீங்கள் சொல்லும் பொழுது மிதுன் சக்கரவர்த்தி அதிகமாக பணம் கொடுத்துருக்கிறார் ஒன்று. அடுத்தது தாவேகாவுக்கு அதிகமாக பெண்கள் போட்டிருக்காங்க. இன்னொன்று இங்கே டாக்டர் ராமதாஸ் அவருடைய ஃபேக்ஷனும் அவங்களும் போட்டிட்டு இருக்காங்க. குறிப்பாக இந்த கொளத்தூர் பகுதியில் சிலிண்டர் சின்னத்துக்கு வாக்களிச்சிருக்காங்க. அதில் பாதி பேர் தாவேகாவுக்கும் வாக்களிச்சிருக்காங்க. அப்படிங்கிறது இருக்கும் பொழுது வாக்குகள் இந்த அளவுக்கு சிதறும் பொழுது எப்படி வெங்கடாச்சலம் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பாக இருக்கிறது? ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன், சென்ற முறையே தின் மார்ஜின் தான், 656 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் வெற்றி பெற்றிருக்காரு. இப்போ தாவேகா வேற வருது, எந்த அளவுக்கு சாத்தியம்? ஐயா பாமகவுடைய வாக்கு 5000 வாக்குகள் தான் அவங்க பெறாங்க. மீதி எல்லாம் டிவிக்கே வந்துருச்சு.
அதே சமயம் நாம் தமிழர் வித்யா வீரப்பன் வந்து 5000 வாக்குல இருந்து 10,000க்குள்ளார வாங்குறாங்க. அந்த வாக்குகள் ஆல்ரெடி வந்து நாம் தமிழர் கட்சியில ஏற்கனவே அவங்க பெற்றிருந்த வாக்குல அதிலேயே தான் சரி பண்றாங்க. அதுல டிவிகே மட்டும் 20,000 வாக்குகள் பெறாங்க. அதுல வந்து முழுமையா வந்து பாமக ஏடிஎம்கே உடைய வாக்குகள் அப்படி சொல்ல முடியல. திமுகவுடைய சைட்ல இருந்தும் அந்த வாக்குகள் வந்து அவங்களுக்கு பிரிஞ்சு போயிருக்கு. அதுல 2 சைடு ஈவனா போனதுனால அந்த 20,000 வாக்குகள் வந்து அவங்க பெறதுனால அந்த அதே நிலைமை தான் நீடிக்குது. பெருசா இது இல்ல. இப்ப இதே எலெக்ஷன் போலதான் 2021 சதாசிவன் நின்ன பொழுது இதே போலதான் வந்து வன்னியர் பெல்ட்ல இருக்கக்கூடிய பாமக காரருக்கு பணத்தை கொடுத்துதான் அவங்க வந்து வாக்குகள் வித்தியாசத்தை குறைச்சு அவங்க வந்து வெற்றி பெற்றாங்க. 650 வாக்குகள் வித்தியாசத்துல சதாசிவம் வெற்றி பெற்றார். ரொம்ப போராடிதான் வெற்றி பெற்றார். அதே நிலைமைதான் இந்த சூழ்நிலையில வெங்கடாச்சலமும் வெற்றி பெற வேண்டிய சூழல் உள்ளது. சேலம் மாவட்டம் மேட்டூர் சட்டமன்ற தொகுதியுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு நம்ம பார்க்குறோம். ஒவ்வொரு பகுதியில் எப்படியெல்லாம் வாக்கு போட்டிருக்காங்க அப்படிங்கிறத கள ஆய்வு மேற்கொண்ட சீனிவாசன் அவர்கள் ரொம்ப தெளிவாக சொன்னார். தாவேக்கா கிட்டத்தட்ட 20,000 வரைக்கும் வாக்குகளை வாங்குறாங்க. இங்கு டாக்டர் ராமதாஸ் பெரியவர் அவங்க சார்பாக சிலிண்டர் சின்னத்துலேயும் இங்கே போட்டி போடுறாங்க. அவங்க வந்து ஒரு 5,000 வாக்கு, அதில் பாதி வாக்கு வந்து தாவேக்காக்கு போகிறது மாதிரி இருக்குது அப்படிங்கிறதும். மிதுன் சக்கரவர்த்தி அவர் வாக்குக்கு 2,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. வெங்கடாச்சலம் 1000 ரூபா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதும். மிதுன் சக்கரவர்த்தி இளைஞர், ரொம்ப துடிப்பாக வேலை பார்த்துருக்காரு. இப்படி இருந்தால் கூட ஒரு சின்ன எட்ஜுங்கிறது வெங்கடாச்சலம், ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆள், ஏற்கனவே களம் கண்டவர் அப்படிங்கிறதும், காட்சிக்கு எளியவர், அணுகுவதற்கு எளியவர் அப்படிங்கிறதுனால அந்த அட்வான்டேஜெலாம் அவருக்கு. சென்ற முறை பாமக வெற்றி பெற்றப்போ ஒரு சின்ன அளவில் தான் அவங்க அந்த மார்ஜின் இருந்தது. அதே போல் அந்த சின்ன மார்ஜின், ஏன்னா அந்தந்த வாக்கு அவங்கவுங்களுக்கு இருக்குது. திமுக பக்கத்துலேருந்தும் கொஞ்சம் வாக்கு போகுது, அதிமுக பக்கத்துலேருந்து கொஞ்சம் வாக்கு போனால் கூட அது அப்படியே மெயின்டைன் ஆகிறதுனால அதிமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் இருக்குது அப்படிங்கிறது தான் ஸ்ரீடிவியுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு சொல்கிறது. மேட்டூர் இலை துளிர்க்கும் அப்படிங்கிறது தான் ஸ்ரீடிவியுடைய கருத்து கணிப்பு. மீண்டும் வேறொரு சட்டமன்ற தொகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.